நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வருடாந்திர வசந்தோற்சவம். சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட வசந்த மண்டபத்தை அடைந்தார் தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய ராமநவமி உற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற ஸ்ரீ சீதாராம கல்யாணம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் பங்குனி ஏகாதசி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஆதி பிரம்மோற்சவம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலை அடைந்து சேர்த்தி சேவையாக காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கல்கருட சேவை. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்ற வெள்ளி யானை கைபார உற்சவ திருவிழா. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெறும் வருடாந்திர வசந்தோற்சவம் இன்று காலை துவங்கியது. திருமலை மாட வீதியில் அமைந்துள்ள வசந்த மண்டபத்தை பச்சை மற்றும் வண்ண தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். வெட்டிவேர் பந்தல் அமைத்து தெய்வங்கள் எழுந்தருளும் மேடையை சுற்றிலும் குளிர்ச்சியுடன் இருக்கும் வகையில் அமைத்திருந்தனர். மண்டபத்தை சுற்றிலும் வன விலங்குகளின் சுதை சிற்பங்கள் அழகாக அமைக்கப்பட்டிருந்தன. கானக சூழ்நிலையை வசந்த மண்டபத்தில் அழகாக அமைத்திருந்தனர். அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை திருச்சியில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். கொடிமரம் அருகே நிறுத்தி உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தாயார்கள் மற்றும் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவ மூர்த்திகளை கோவிலின் வெளியே அடைத்து வந்து இருகுடைகள் பிடித்தபடி உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் கோவில் யானைகள் முன்னே செல்ல ஆலயத்தின் பின்புறம் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள வசந்த மண்டபத்தை அடைந்தனர். அங்கு உற்சவ மூர்த்திகளை அழைத்து வந்து மண்டப மேடையில் கொலுவிருக்க செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவத்தையொட்டி சீதாராம கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திற்கு வருகை தந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு முத்தாட ரவிச்சந்திரா அவர்கள் மூலவரை தரிசித்ததும் ஆலய அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்களுடன் ஸ்ரீ ஏழுமலையான் சார்பில் வழங்கப்படும் வெள்ளி திருவிளக்குகள் மற்றும் புதிய பதக்க ஹாரத்தை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று ஆலயத்தின் உள்ளே கல்யாண மண்டபத்தை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க செயல் அலுவலர் அர்ச்சகரிடம் பதக்க ஹாரத்தை சேர்ப்பித்தார். இதைத் தொடர்ந்து முத்து பரல்களை அனைவரும் தொட்டு சங்கல்பம் செய்து கொண்டதும் புதிய திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ கோதண்டராமருக்கு புதிய கஜலட்சுமி பதக்க ஹாரம் அணிவித்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஸ்ரீதேவி மற்றும் லக்ஷ்மணருடன் சர்வ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த ஸ்ரீ கோதண்டராமர் முன்பிருந்து செயல் அலுவலர் மற்றும் ஆலய அதிகாரிகள் மங்கள வாத்தியங்களோடு பட்டு வஸ்திரங்கள் மற்றும் மலர் மாலைகளை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து உற்சவ மூர்த்திகளிடம் சேர்ப்பித்தனர். இதையடுத்து செயல் அலுவலர் சங்கல்பம் செய்து கொண்டதும் திருக்கல்யாண வைபவத்தை துவக்கினர். அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ சீதா பிராட்டிக்கும் ராமச்சந்திர மூர்த்திக்கும் நீராஜனம் சமர்ப்பித்து ரக்ஷாபந்தனம் நிகழ்வை நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி பார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். இதைத் தொடர்ந்து பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்ததும் மாங்கல்ய பூஜை நடத்தப்பட்டது. பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ ஜானகி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு யக்னோபவீதம் சாற்றி
மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து முத்து பரல்கள் மற்றும் அட்சதையை சீதாராமருக்கு தூவி கோபுர தீபம் கும்ப தீபத்துடன் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் நேற்று பங்குனி மாத ஏகாதசியை முன்னிட்டு அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் பிரதான கலசத்துடன் 108 கலசங்களை பிரதிஷ்டை செய்து மேடைகள் மீது உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்ததும் பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீ போக ஸ்ரீனிவாச மூர்த்தி, ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள், ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஆகியோருக்கு ஆரத்தி காண்பித்ததும் வேத மந்திர உச்சாடனங்களுடன் பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் நெய்யுடன் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ தெய்வங்களுக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவ தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து குங்கும பூவால் திலகம் இட்டு துளசி மாலைகள் சாற்றி தூப தீபம் காண்பித்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
பின்னர் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆதி பிரம்மோற்சவ திருவிழாவின் ஒரு பகுதியாக சுவாமி நம்பெருமாளுக்கு கல்பவிருக்ஷ வாகன சேவையும், அதைத் தொடர்ந்து உறையூர் எழுந்தருளியதும், ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரோடு சேர்த்தி சேவையும் சிறப்பாக நடைபெற்றன. 5ஆம் திருநாளன்று மாலை ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து வாகன மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். பிரகாரங்கள் வழியாக வலம் வந்து உற்சவரை சேஷராய மண்டபத்தை அடைந்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய திருவந்திகாப்பு நடத்தப்பட்டது. அங்கு உற்சவர் பொதுஜன சேவை கண்டருளினார். அலங்கார பிரியனுக்கு பட்டாடைகள் கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்கள், திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து ரத்ன காதணிகளோடு முத்துக்கள் பதித்த நீள்முடி கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து மாணிக்க அபயம் தந்து அழகாக அலங்கரித்திருந்தனர். பிறகு உற்சவரை கல்ப விருட்ச வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். கேட்டதை தரும் கல்ப விருட்சத்தின் கீழே கேட்ட வரம் அருளும் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் அபயம் காட்டியபடி அருள் புரிய உற்சவரை கோவிலின் வெளியே அடைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தீபந்த ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு மாட வீதிகளில் பவனி வந்து சுவாமி அருள் பாலித்தார். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல வீதி உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவருக்கு கோவில் யானைகள் வணங்க திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். 6ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று ஸ்ரீ நம்பெருமாளை பல்லக்கில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். ஆரியப்படால் வாயில்களை கடந்து 4முக கோபுரம் வழியாக வெளியே அழைத்து வந்தனர். சுவாமிக்கு ரத்ன பாண்டியன் கொண்டை கிரீடம் சூட்டி நீல பட்டாடை கட்டி நெல்லிக்காய் மாலையுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தெற்கு வாசல், கடைவீதி, ராஜகோபுரம் வழியே அம்மா மண்டபம் படித்துறை சென்று அங்கு காவிரியில் இறங்கி மறுகரையான படித்துறையில் ஏறி வழிநடை உபயங்கள் கண்டருளினார். ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலிலிருந்து கைங்கரியதாரர்கள் தேங்காய், பழம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை நாதஸ்வர மேளதாளங்களோடு எடுத்து வந்து ஸ்ரீ நம்பெருமாளை அழைக்க ஊர்வலமாக புறப்பட்டு வந்தனர். தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு மங்கள பொருட்களை சமர்ப்பித்து பட்டு வஸ்திரத்தை அணிவித்தனர். பிறகு வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசிக்க உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவிலுக்கு புறப்பட்டார் ஸ்ரீ நம்பெருமாள். அங்கு எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க கொட்டு முழங்கியபடி இருக்க சர்வாபரண பூஷிதனாக அபயம் காட்டியபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தவாறு கோவிலை அடைந்த ஸ்ரீ நம்பெருமாளுக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பிறகு மூலஸ்தானத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரையும் சர்வ அலங்காரத்தோடு கேடயத்தில் அமர்த்தி கொண்டு சேர்த்தி மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு இருவரும் சேர்ந்து ஒரே மேடையில் தாயார் அமர்ந்தும் சுவாமி நின்றும் காட்சி கொடுக்க எண்ணற்ற பக்தர்கள் தெய்வங்களை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் கல்கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. வாகன மண்டபத்தில் ஸ்ரீ கல்கருட பகவானுக்கு வெள்ளி பாத கவசத்துடன் பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டியும் அவர் மேல் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை பரமபத கோலத்திலும் அமர்த்தியிருந்தனர். பிறகு ஆலய உள் வளாகத்திலிருந்து அன்னப்பறவை வாகனத்தின் மேல் ஸ்ரீ மஞ்சுளவள்ளி தாயார் எழுந்தருளி வெளியே வர பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். அவரை தொடர்ந்து கல்கருட பகவான் மீது எழுந்தருளிய ஸ்ரீனிவாச பெருமாளும் நுழைவாயில் ஆராதனையோடு வெளிப்பிரகாரத்தை அடைந்தார். எண்ணற்ற பக்தர்கள் பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி தரிசிக்க பச்சை பட்டுடுத்திக் கொண்டு சர்வாபரண பூஷிதையாக தாயாரும்
சர்வாபரணங்களுடன் ஸ்ரீனிவாச பெருமாளும் கல்கருடன் மீது அமர்ந்து அருள் புரிய பொதுஜன சேவை நடைபெற்றது. நாதஸ்வர தவில் வித்வான்கள் தெய்வங்கள் முன்பு நின்று மங்கள இசை வாசித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஓலை சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க வீதி உலா துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக உற்சவ மூர்த்திகள் பவனி வந்து அருள் பாலித்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான கைபாரம் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு வெள்ளி யானை வாகனத்தின் மேல் தெய்வானையுடன் உற்சவர் முருகப்பெருமானை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குமரனுக்கு வண்ண மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டன. இதையடுத்து இந்திரனின் வெள்ளை யானையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையோடு பறந்து வருவதை குறிக்கும் வகையில் கிராமத்தார் வெள்ளி யானை வாகனத்தை கைகளில் சுமந்து கொண்டு பெரிய ரத வீதியிலிருந்து கோவில் வாசல் வரையிலும் பின்பு கோவில் வாசலிலிருந்து மீண்டும் பெரிய ரத வீதிக்கு ஓட்டமும் நடையுமாக சுமந்து வந்தனர். பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்தார் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி. திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவர் சுவாமி கோவில் பங்குனி தெப்ப திருவிழாவின் 3ஆம் நாளில் சுவாமி பூத வாகனத்திலும் அம்பிகை கமலத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதையொட்டி பூத வாகனத்தில் உற்சவர் அருள்மிகு தாயுமானவர் சுவாமியை நிறுத்தி வெள்ளி அபயவரதம் தந்து ஆபரணங்களோடு கிரீடம் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். கோவிலிலிருந்து எம்பெருமான் வீதி உலா புறப்பட்டார். கமல வாகனத்தில் அருள்மிகு மட்டுவார் குழலம்மை சிறப்பலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க சண்டிகேஸ்வரரும் தனி வாகனத்தில் பின்தொடர மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி உடன் வர வழிநடையிலும் பக்தர்கள் பஞ்சமூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவத்தின் துவக்க நாளையொட்டி உற்சவ மூர்த்திகள் சிறப்பலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் தனி கேடயத்தில் ஸ்ரீ மலையாள நாச்சியாரையும் கொலுவிருக்கச் செய்து சுமந்து வந்தனர். ராஜகோபுரத்தின் முன்பு உற்சவ மூர்த்திகள் எழுந்தருள பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் கோவிலின் வெளியே வந்ததும் திருக்குடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்தோடு தெய்வங்கள் திருக்காட்சி தர வழிநடையிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் ஸ்ரீ மலையாள நாச்சியாரையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் கொடிமரத்தின் முன்பு நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபம் காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் ஸ்ரீராம நவமி திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு தங்க சூரிய பிரபை வாகன சேவை நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் சூரிய பிரபை மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்திருந்தனர். சக்கரவர்த்தி திருமகனுக்கு திருமேனி முழுவதும் சந்தனம் சாற்றி வெண்பட்டு கட்டி ரத்னபாத கவசத்துடன் காசுமாலை மாங்காய் ஹாரம் இரட்டை கிளி பதக்கத்தோடு திருமுடியில் கலிங்கத்திராயும் நிறுத்தி கையில் கோலக்கிளி தந்து அலங்காரம் செய்திருந்தனர். மங்களவாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ கோதண்டராமருக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவரை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். சர்வ அலங்காரத்தோடு புன்னகை தவழும் திருமுகத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய திரளான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு சீதாராம கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் பீடத்தின் மேல் ஸ்ரீ சீதா பிராட்டியையும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் சர்வ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர்.
ஸ்ரீ லக்ஷ்மணர் வில்லேந்திய கோலத்தில் காட்சி தர கைகூப்பி தொழுதவாறு ரத்ன அங்கியோடு ஸ்ரீ அஞ்சனை மைந்தனும் நின்று அருள் பாலிக்க நாதஸ்வர மேளதாள முழக்கத்தோடு உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவர்களை சுமந்து கொண்டு கல்யாண மேடைக்கு அழைத்து வந்தனர். பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் வேத பண்டிதர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். தொடர்ந்து பாலிகைகளில் நவதானியங்கள் சேர்ப்பித்து சீதாராமருக்கு அர்ச்சனை செய்து தூபதீபம் காண்பித்ததும் பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு பால் பழம் வழங்குதல், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தியதும் கன்னிகாதானம் செய்தனர். இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீராமா ஜெயராமா என பக்தி கோஷம் எழுப்ப ஸ்ரீ ஜானகி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராமருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் அம்மி மிதித்தல், வாரணமாயிரம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி தெய்வங்கள் மீது அட்சதை தூவி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வருடாந்திர வசந்தோற்சவம். சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட வசந்த மண்டபத்தை அடைந்தார் தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய ராமநவமி உற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற ஸ்ரீ சீதாராம கல்யாணம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் பங்குனி ஏகாதசி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஆதி பிரம்மோற்சவம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலை அடைந்து சேர்த்தி சேவையாக காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கல்கருட சேவை. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்ற வெள்ளி யானை கைபார உற்சவ திருவிழா. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.